நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அதனுடைய படிப்பினைகளோடு தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இதுவரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அவருக்கு முஹம்மது என்ற பெயரிட்டது வரையும் நாம் பார்த்தோம். அந்த பெயருக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்று தொடர்ந்து அது சம்பந்தமாக கடந்த 2-3 தினங்களாக நாம் பார்த்தோம். முஹம்மது அதிகம் புகழப்பெற்றவர் என்கிற அந்த பெயரை வைத்த காரணத்தினாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அனைவராலும் புகழப்பட்டவராக, மாற்றார்களாலும் மதிக்கப்படுபவர்களாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு பாலூட்டுவது அவசியமான ஒரு காரியம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா அவர்கள் ஒரு சில தினங்கள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினார்கள். 7 தினங்கள் என்று வரலாற்றிலே வருகிறது, 2 மாதங்கள் என்றும் வருகிறது. ஆக சில நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பால் ஊட்டினார்கள். அரபிகளுடைய பழக்கம் என்னவென்றால், வக்கது துக்கிர அஹ்லுஸ்ஸியரி வக்கது தக்கர அஹ்லுஸ்ஸியரி அன்ன முர்திஆத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கானமின் ஆதாத்தி அஷ்ராஃபி குரைஷ் ஐயதுஃபு பி அத்ஃபாலிஹிம் இலா மராதிஹிம் மினல் பாதியா. அரபிகளுடைய பழக்கம் என்னவென்றால், தங்களுடைய குழந்தை பிறந்த பிறகு அவர்களை கிராமத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு பால் ஊட்டுவச் செய்வது என்பது அவர்களுடைய பழக்கம். காரணம் என்னவென்றால், ரஹபத்தன் ஃபீ தன்ஷியத்தி அவுலாதிஹிம் அலல் குவத்தி வஷ்ஷுஜாஅத்தி வல் ஃபஸாஹத்தி வல் பலாகா. அந்த குழந்தை நல்ல வீரமிக்க குழந்தையாகவும், நல்ல முறையில் அரபியை மொழியை பேசக்கூடிய குழந்தையாகவும் ஆக வேண்டும் என்கிற காரணத்தினாலே அரபிகளுடைய பழக்கம் பொதுவாகவே கிராமங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு பாலூட்ட செய்வது என்பது அரபிகளின் பழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாலூட்டிய சில நாட்கள் பாலூட்டிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ லஹபின் அடிமை பெண் சுவைபா அவர்கள் பாலூட்டினார்கள். அந்த சுவைபாவின் நிகழ்ச்சி ஏற்கனவே நாம் பார்த்தோம். அபூ லஹப் பெருமானார் பிறந்த செய்தியை கேட்டு அவரை உடனே உரிமை விட்டான். அதன் காரணமாக அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவன் கபரிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வேதனை குறைக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பாலூட்டியவர்கள் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஹலீமா ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு முழுமையாக பாலூட்டும் பருவகாலம் முடிகிற வரையிலையும் பாலூட்டினார். இன்னொரு பெண்மணியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பாலூட்டி இருக்கிறார். இந்த ஹலீமாவின் வரலாறை நாம் பின்னால் பார்ப்போம். சொல்லப்படுகிறது 8 பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பாலூட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 4 பெயர்கள் பிரபலியமானதாக இருக்கிறது. இந்த அடிப்படையாக வைத்து நாம் தாய்ப்பால் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத்தி வஃதல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. நாம் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம். எதை வைத்து என்றால், அவர்களை நாம் தரைகளிலேயும் கடல்களிலேயும் வாகனத்தை தந்து பிரயாணிக்க வைத்திருக்கிறோம். அதே போல அவர்களுக்கு தூய்மையான உணவை கொடுக்கிறோம். எல்லா படைப்புகளை விட அவர்களை நாம் ஆதமுடைய மக்கள் மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். இங்க மனிதர்களை மேன்மைப்படுத்தியது சம்பந்தமாக சொல்கிற போது தூய உணவுகளை உணவாக நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்றோம். தூய உணவுகளை நாம மனிதர்களுக்கு வணங்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார்.
மனித படைப்புகளின் மகத்துவங்களில் ஒன்றாக அல்லாஹு தாலா அந்த தூய உணவுகளை வழங்குவதை சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் மனித படைப்பு தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதர்களை அழகிய வடிவிலே படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக இந்த உலகத்தில் சிறந்த படைப்பு மனித படைப்பு. அந்த மனித படைப்புக்கு அல்லாஹு தஆலா தூய உணவுகளை கொடுப்பதன் மூலமாக மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். உலக படைப்புகளின் மனித படைப்பு சிறந்த படைப்பை போல உணவின் மூலமும் மனித படைப்பு சிறந்த படைப்பாகும். தாய்ப்பால் என்னும், அதாவது அந்த அடிப்படையில் மனித சமூகத்திற்கு முதல் உணவாக மனிதன் குடிக்கிற முதல் உணவு தாய்ப்பால் என்கிற ஒரு அடிப்படையாக அல்லாஹ் அதை நமக்கு தாய்ப்பாலை ஒரு அடிப்படையாக வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தாய்ப்பால் சம்பந்தமாக, வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத ஐயுத்திம்மர் அல்லாஹ். அதாவது பால் குடிப்பாட்டுகிற அந்த தாய்மார்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடம் முழுமையாக பாலூட்ட வேண்டும். வாழல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன, தந்தைக்கு கடமை என்னவென்றால் அந்த தாய்க்கு செலவு கொடுப்பது அவனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வகிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃப், உணவு ஆடை எல்லாம் அந்த பால் கொடுக்கிற தாய்க்கு கணவன் கொடுக்க வேண்டும். லா துகல்லஃபு நஃப்ஸுன் இல்லா உஸ்ஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் தஆலா அதனுடைய சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டான். லா துதார வாலிதத்துன் பிவலதிஹா வலா மௌலூதுன் லஹு பிவலதிஹி, அதாவது தாயும் அந்த குழந்தை மூலமாக இடையூறு பெற மாட்டால், அந்த குழந்தையும் அந்த தாயின் மூலமாக இடையூறு பெறாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தாய்ப்பால் 2 வருஷம் பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும். அந்த சமயத்திலே அவளுக்கான செலவை கணவன் மீது கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது நம்முடைய மார்க்கம். தாய்ப்பால் விஷயத்திலே பெரும்பாலானோர் அநீதம் செய்கிறார். ஒரு ஆய்வின் முடிவு என்னவென்றால், போதிய அளவு தாய்ப்பால் புகட்டப்படாததால் சைனா, இந்தியா, இந்தோனேசியா அதே போன்ற நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 2,36,000 குழந்தைகள் இறக்கிறது. சரியான தாய்ப்பால் கொடுக்கப்படாததால் 2,36,000 குழந்தைகள் இந்த நாடுகளில் மாத்திரம் இறக்கிறது என்பது ஒரு ஆய்வின் முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் சுமார் 1,99,499 குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் தாய்ப்பால் சரியாக புகட்டப்படாத காரணத்தினாலே இறக்கிறது என்று ஒரு ஆய்வின் முடிவு சொல்கிறது. குழந்தைகளுடைய இறப்புக்கு டயோரியா, நிமோனியா போன்ற நோய்கள் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தாய்ப்பால் புகட்டப்படுவதன் மூலமாக இந்த நோய்களில் இருந்து காப்பாற்ற முடியும். மேலும் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்று அதே போல மார்பக புற்றிலிருந்தும் தாய்ப்பாலை கொடுப்பதன் மூலமாக பெண் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த இறந்து போகிற குழந்தைகள் அதிகமாக இருக்கிற அந்த நாடுகளை பார்க்கிற போது அதுல முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இந்தோனேசியால முஸ்லிம்கள் 88.22% இருக்கிறார். நைஜீரியா போன்ற நாடுகளில் 49% முஸ்லிம்கள் இருக்கிறார். இந்தியாவிலே சுமார் 15% முஸ்லிம்கள் இருக்கிறார். வேலைக்கு பெண்கள் செல்றது, கார்பரேட் கம்பெனிகளுடைய அந்த சத்து மாவுகளுடைய வருகை, அதே போல அழகு குறைந்து விடும் என்கிற பெண்களின் எண்ணம் தாய்ப்பால் கொடுத்தார், போதுமான வலிமையின்மை, பால் சுரக்கும் தன்மை குறைவாக இருப்பது போன்ற காரணங்களால் தாய்மார்கள் தாய்ப்பாலை கொடுப்பதை நிறுத்திவிட்டார். இதனால குழந்தைகள் டயோரியா, நிமோனியா போன்ற நோய்களுக்கு ஆட்பட்டு குழந்தைகள் அதிகமாக இறக்கிறார். சட்ட நூல்களிலே வருகிறது, இஸ்லாமிய சட்ட நூல்களிலே
லா ஹிலாஃப பைனல் ஃபுகஹாஇ ஃபீ அன்னஹு யஜிபு ரிலா அத்திஃல் மாதாம ஃபீ ஹாஜதி இலைஹி. எல்லா இமாம்களும் ஏகோபித்து சொல்கிறார்கள், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது கட்டாய கடமை. தாய்ப்பால் கொடுப்பது கட்டாய கடமை என்று எல்லா சட்டவியல் அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். மார்க்கத்தின் அடிப்படையில், ஷரியத்தின் அடிப்படையில் தாய்ப்பால் கொடுப்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு அதனால்தான் அல்லாஹு தஆலா செலவுக்கு கொடுப்பதை கட்டாயமாக்கி இருக்கிறான். தாய்ப்பால் கொடுப்பது கட்டாயம். அந்த தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு அந்த கணவன், அந்த குழந்தையின் தந்தை செலவுக்கு கொடுப்பது கட்டாய கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். தாய்ப்பால் கொடுப்பதை ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அப்படி பார்த்தா, அப்படி வணக்கம் என்று பார்த்தால், ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற போது அந்த தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற போது ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவள் சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்து குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் சொல்ற இடத்துல. இன்னொரு இடத்துல ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா, அவள் சிரமத்தோடே சுமந்து சிரமத்தோடே அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த தாய்ப்பால் கொடுக்கிறது என்பது அது ஒரு இபாதத், வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போ அது வணக்கமாக மாறிவிடுகிறதோ, அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதுபோல் அந்த வணக்கத்தை செய்யாமல் விட்டால் தண்டனை கிடைக்கும். தாய்ப்பால் கொடுப்பது வணக்கமாக மாறிவிட்ட காரணத்தினாலே அதை செய்தால் நன்மை கிடைக்கும். எப்படி நன்மை கிடைக்குமோ அதுபோல் விட்டால் தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கும் அது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் செயல்வதற்கு நான் நல்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதருக்கு தந்தல்வானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.